ஏழாம் வகுப்பு வரலாறு. முகலாய பேரரசு. இந்தியாவில் முகலாய பேரரசுக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டதையும் நிறுவப்பட்டதையும் அறிந்து கொள்ளுதல். 6 முக்கிய முகலாய பேரரசுகளின் பணிகளையும் சாதனைகளையும் பற்றி தெரிந்து கொள்ளுதல். முகலாய ஆட்சியாளர்களின் நிர்வாக சமய கொள்கைகளை புரிந்து கொள்ளுதல். முகலாயரின் பண்பாட்டு பங்களிப்பு குறித்த அறிவினை பெறுதல். முகலாய பேரரசுகளோட ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாபர் 1526 1530 வரைக்கும். அடுத்து ஹுமாயூன் 1530 1540 வரைக்கும். அப்புறம் 1555 1556. அப்புறம் அக்பர் 1556 1605. அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் 1605 1627 வரைக்கும். அதுக்கப்புறம் ஷாஜகான் 1627 1658 வரைக்கும். அதுக்கப்புறம் அவுரங்கசீப் 1658 1707 வரைக்கும். அறிமுகம். பாபருடைய வருகையுடன் இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தமும் ஒரு புதிய பேரரசும் தொடங்கியது. சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷாவின் குறுகிய கால ஆட்சி தவிர்த்து முகலாயர் ஆட்சி கிபி 1526 முதல் 1707 வரை நடைபெற்றது. இந்த ஆண்டுகளில்தான் முகலாய பேரரசுகளின் புகழ் ஆசியா ஐரோப்பியா முழுவதிலும் பரவியது. மேற்கண்ட படத்தில் இடம்பெற்றுள்ள மிக சிறந்த 6 முகலாய பேரரசுகளுக்கு பின்னர் பேரரசு சிதைய தொடங்கியது. ஃபர்ஸ்ட் வந்து பாபர் 1526 1530 வரைக்கும். மூதாதையரும் அவர்களின் தொடக்க கால பணிகளும். இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் ஜாகிருதீன் முகமது பாபர் ஆவார். முகல் என்னும் வார்த்தையை பாபரின் மூதாதையரிடம் கண்டறியலாம். தம் தந்தையார் வழியில் பாபர் தைமூரின் கொள்ளுப்பேரன் ஆவார். தாய் வழியில் அவருடைய தாத்தா தாஸ்கண்டை சேர்ந்த யூனஸ் கான் ஆவார். இவர் மாபெரும் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் 13வது தலைமுறை வாரிசு ஆவார். பாபர் 1483 பிப்ரவரி 14 நாளில் பிறந்தார். அவருக்கு ஜாகிருதீன், அதாவது நம்பிக்கையை காப்பவர், முகமது என பெயரிடப்பட்டது. தமது 12வது வயதில் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார். ஆனால் மிக விரைவிலேயே அங்கிருந்து உஸ்பெக்குகளால் துரத்தி அடிக்கப்பட்டார். துயரம் நிறைந்த 10 ஆண்டுகளுக்கு பின்னர் பாபர் காபூலின் ஆட்சி பொறுப்பேற்றார். இதுதான் வந்து பாபர். முகலாய பேரரசுக்கான அடித்தளம். பாபர் காபூலில் இருந்தபோது தைமூரின் இந்திய படையெடுப்பின் நினைவுகளால் தூண்டப்பட்டு கிழக்கு நோக்கி தமது பார்வையை திருப்பினார். 1505 காபூலை கைப்பற்றிய பாபர் அதே ஆண்டில் இந்தியாவை நோக்கி தமது முதற் படையெடுப்பை மேற்கொண்டார். இருந்தபோதிலும் மத்திய ஆசிய பகுதிகளிலும் அவர் கவனம் செலுத்த நேர்ந்தது. 1524 வரையிலும் பஞ்சாபை கடந்து அவர் வேறு எதற்கும் ஆசைப்படவில்லை. அச்சமயத்தில் மிக சிறந்த வாய்ப்பு தேடி வந்தது. தௌலத் கான் லோடியின் மகன் திலாவர் கான், டெல்லி சுல்தானின் மாமனார் ஆலம் கான் ஆகிய இருவரும் காபூல் வந்தனர். டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியை பதவியை விட்டு நீக்கி பாபரின் உதவி கேட்டே அவர்கள் வந்திருந்தனர். 1526 நடைபெற்ற புகழ்பெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். இவ்வாறு முகலாய வம்சத்தின் ஆட்சி ஆக்ராவை தலைநகராக கொண்டு துவங்கியது. பாபரின் இராணுவ ஆக்கிரமிப்புகள். பாபர் 1527 ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கன்வா என்னும் இடத்தில் தோற்கடித்தார். 1528 சந்தேரி தலைவருக்கு எதிரான போரில் வெற்றி பெற்ற பாபர் 1529 வங்காளம், பீகார் ஆகியவற்றை சேர்ந்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொண்டார். ஆனால் தமது வெற்றிகளை ஒருங்கிணைக்கும் முன்னரே 1530 பாபர் இயற்கை எய்தினார். பாபர் துருக்கிய பாரசீக மொழிகளில் புலமை பெற்றவர் ஆவார். துசுக்கி பாபரி என்ற தம் சுயசரிதையில் இந்துஸ்தான் பற்றிய தமது கருத்துக்களையும் விலங்குகள், செடிகள், மலர்கள், கனிகள் குறித்தும் பதிவு செய்துள்ளார். செங்கிஸ்கான் தம்முடைய மகன்களில் யார் தகுதியுடையவரோ அவரை தமது வாரிசாக அறிவித்திருந்தார். அம்மரபை பின்பற்றி பாபரும் தமக்கு பிடித்த தன் மூத்த மகன் ஹுமாயூனை தம் வாரிசாக அறிவித்தார். இதான் வந்து ராணா சங்கா. ஹுமாயூன் 1530 முதல் 1540 வரை மற்றும் 1555 முதல் 1556. ஹுமாயூன் அரச பதவியை ஏற்றவுடன் தம் தந்தையின் விருப்பத்திற்கிணங்க தாம் பெற்ற நாட்டை பிரித்து சகோதரர்களுக்கு கொடுத்தார். அதன்படி அவருடைய சகோதரர்கள் கம்ரான், ஹிண்டல், ஹஸ்காரி ஆகிய மூவரும் ஒவ்வொரு பகுதியை பெற்றனர். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் டெல்லி அரியணையின் மீது ஆசை இருந்தது. இவர்களை தவிர ஹுமாயூனுக்கு வேறு சில போட்டியாளர்களும் இருந்தனர். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த ஆப்கானியரான ஷெர்ஷா சூர் என்பவராவார். ஷெர்ஷா 1539 சவுசா என்ற இடத்திலும் 1540 கன்னோஜியிலும் ஹுமாயூனை தோற்கடித்தார். அரியணையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட ஹுமாயூன் ஈரானுக்கு தப்பியோட நேர்ந்தது. பாரசீக அரசர் சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ் என்பவரின் உதவியால் 1555 டெல்லியை மீண்டும் கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றார். ஆனால் 1556 டெல்லியில் தமது நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்த ஹுமாயூன் மரணத்தை தழுவினார். ஹுமாயூனோட கல்ற வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஷெர்ஷா 1540 1545. இந்த ஹுமாயூனோட இடைப்பட்ட காலத்தில் இவர் தான் ஆண்டிருப்பார். ஷெர்ஷா பீகாரில் சசாரம் பகுதியை ஆண்டு வந்த ஹசன் சூரி எனும் ஆப்கானிய பிரபுவின் மகனாவார். ஹுமாயூனை ஆட்சி இழக்க செய்த பின்னர் ஷெர்ஷா ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார். தமது குறுகிய கால ஆட்சியில் வங்காளம் முதல் சிந்து வரை காஷ்மீர் நீங்களாக பரவியிருந்த ஒரு பேரரசை உருவாக்கினார். நல்ல பயனை தரும் ஒரு நில வருவாய் முறையினையும் அறிமுகம் செய்தார். ஷெர்ஷா பல சாலைகளை அமைத்தார். நாணயங்களையும் நிறுத்தல், முகத்தில் அளவுகளையும் தர அளவுபடுத்தினார். இதான் வந்து ஷெர்ஷா. அடுத்து அக்பர் 1556 முதல் 1605 வரை. அரியணை ஏறுதல். 1556 ஹுமாயூன் இயற்கை எய்திய பின்னர் அவருடைய 14 வயது மகன் அக்பர் அரசராக முடிசூட்ட பெற்றார். அக்பர் சிறுவனாக இருந்ததால் பைராம் கான் பகர ஆளுநர் பொறுப்பேற்று அக்பர் சார்பாக ஆட்சி புரிந்தார். ஆனால் சூர் வம்சத்தை சேர்ந்த ஹெமு என்னும் தளபதி 1556 டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றி கொண்டார். அதே ஆண்டில் பைராம் கான்
பானிபட் போர்க்களத்தில் 2ஆம் பானிபட் போர் 1556 ஹெமுவை தோற்கடித்து கொன்றார். நாட்டின் அன்றாட ஆட்சி விவகாரங்களில் பைரம் கானின் மேலாதிக்கத்தை அக்பரால் சகித்துக் கொள்ள இயலவில்லை. அவருடைய தூண்டுதலின் காரணமாக பைரம் கான் குஜராத்தில் கொல்லப்பட்டார். இதனால் அக்பரால் அரசை முழுமையாக கட்டுப்படுத்த முடிந்தது. படையெடுப்பின் மூலமாகவும் நட்புறவின் மூலமாகவும் அக்பர் இந்தியாவின் பெரும் பகுதியை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். பெண் ஆட்சியாளர்கள் மீது படையெடுப்பு. அக்பர் மாலவத்தையும் மத்திய இந்தியாவின் சில பகுதிகளையும் கைப்பற்றினார். மத்திய இந்திய பகுதியைச் சேர்ந்த ராணி துர்காவதியை அக்பர் தோற்கடித்தார். இதனை மற்றவர்கள் விரும்பவில்லை. ஏனெனில் அவர் அக்பருக்கு தீங்கு ஏதும் செய்யவில்லை. இருந்தபோதிலும் பேரரசை உருவாக்கும் ஆசையால் உந்தப்பட்ட அக்பர் ராணியாரின் நல்லியல்பை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அதே போலவே தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி சந்த் பீவியின் மீதும் அக்பர் படையெடுத்தார். ராணியார் காட்டிய வலுவான எதிர்ப்பார் பெரிதும் வியந்து போன முகலாய படை அவ்வம்மையாருக்கு சாதகமாக அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டார். இதுதான் ராணி துர்காவதி. ஹால்டிகாட் போர். மேவார் அரசரான ராணா உதய்சிங்கை அக்பர் தோற்கடித்து 1568 சிந்தூரையும் 1569 ராந்தரம்பூரையும் கைப்பற்றினார். 1576 உதய் சிங்கின் மகனான ராணா பிரதாப்பை ஹால்டிகாட் போரில் வெற்றி கொண்டார். தோல்வியுற்ற போதிலும் சேத்தக் என்னும் தமது குதிரையில் தப்பிய பிரதாப் சிங் காட்டில் இருந்தவாறே போரை தொடர்ந்தார். துணிச்சல் மிகுந்த இந்த ராஜபுத்திரர்கள் நினைவுகள் ராஜபுதனத்தில் போற்றி பாதுகாக்கப்படுகிறது. அவரை பற்றி பல கதைகள் உள்ளன. இதான் அக்பரின் கீழ் முகலாய பேரரசோட ஆண்ட பகுதி பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு முறை பார்த்துக்குங்க. அடுத்து ராணா பிரதாப். இதுதான் ராணா பிரதாப். அரேபியா, தென் கிழக்கேசியா, சீனாவுடன் வணிக தொடர்பு. குஜராத்தை அக்பர் கைப்பற்றிய நிகழ்வு குஜராத் கடல் பகுதியில் வாணிகம் மேற்கொண்டிருந்த அரேபியரையும் ஐரோப்பியரையும் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர உதவியது. கிழக்கே வங்காளம், பீகார், ஒடிசா ஆகியவை மீது அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகள் தென்கிழக்கு ஆசியாவுடனும் சீனாவுடனும் தொடர்பு ஏற்பட உதவியது. வடமேற்கு படையெடுப்புகள். நாடுகளை கைப்பற்றும் நோக்கில் அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகளில் முக்கியமானவை வடமேற்கு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கையாகும். இதன் மூலம் அக்பர் காண்டகார், காஷ்மீர், காபூல் ஆகியவற்றை பேரரசுடன் இணைத்தார். தக்காணத்தில் மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகள் பீகார், காண்டேஸ், அகமது நகரின் சில பகுதிகள் இணைக்கப்படுவதற்கு இட்டு சென்றது. வடக்கே காஷ்மீர், தெற்கே கோதாவரி, மேற்கே காண்டகார், கிழக்கே வங்காளம் ஆகியவற்றுக்கு இடையே முகலாய பேரரசு பறந்து விரிந்திருந்தது. 1505 அக்பர் இயற்கை எழுதினார். அவருடைய உடல் ஆக்ராவுக்கு அருகே சிக்கந்தராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அக்பரின் கொள்கை வாள் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களை காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களின் ஆயுள் அதிகம் என்பதை அக்பர் உணர்ந்திருந்தார். எனவே இந்து பிரபுக்கள் மற்றும் இந்து மக்களின் திரளின் நம்பிக்கையை பெற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார். முஸ்லிம்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா வரியையும் இந்து பயணிகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளையும் நீக்கினார். ராஜபுத்திர உயர்குடி பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். பின்னர் தன் மகனுக்கும் ராஜபுத்திர பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். பேரரசின் உயர் பதவிகளில் ராஜபுத்திர பிரபுக்களை பணியமர்த்தினார். ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா மான்சிங் ஒருமுறை காபூலின் ஆளுநராக அனுப்பி வைக்கப்பட்டார். அக்பர் அனைத்து மதங்களை சார்ந்தவரையும் சமமாகவும் பெருந்தன்மையோடும் நடத்தினார். சூபி துறவியான சலீம் சிஸ்டியும் சீக்கிய குருவான ராம்தாஸும் அக்பரின் அளவில்லா மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்தனர். குரு ராம்தாஸுக்கு அமிர்தசரில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்தில்தான் பின்னர் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை கட்டப்பட்டது. புதிய நகரான மதேப்பூர் சிக்ரியில் அக்பரால் கட்டப்பட்ட இபாதத் கானா என்னும் மண்டபத்தில் அனைத்து மதங்களின் அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாடினர். பன்னாட்டு பங்களிப்பு. அக்பர் கல்வியை பெரிதும் ஆதரித்தார். அவருடைய சொந்த நூலகத்தில் 4000க்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் இருந்தன. பல்வேறு விதமான நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் கொண்டிருந்த அறிஞர்களை அவர் ஆதரித்தார். அபுல் பாசல், அப்துல் பைசி, அப்துல் ரஹீம் கான், கான் ஆகிய நூலாசிரியர்கள், சிறந்த கதை ஆசிரியரான பீர்பால், திறமையான அதிகாரிகளான ராஜா தோடர்மால், ராஜா பகவந்தாஸ், ராஜா மான்சிங் ஆகியோர் அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்தனர். பாடலாசிரியரும் இசை மேதையுமான தான்சன், ஓவியர் தஸ்வந்த் ஆகியோர் அக்பரின் அவையை அலங்கரித்தனர். ஜஹாங்கீர் 1605 1627 வரை. அக்பருக்கு பின்னர் அவருடைய ராஜபுத்திர மனைவிக்கு பிறந்த இளவரசர் சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர் உலகத்தை கைப்பற்றியவர் என்ற பெயரில் மகுடம் சூட்டினார். அரசாட்சியை காட்டிலும் கலைகள், ஓவியம், தோட்டங்கள், மலர்கள் ஆகியவற்றின் மீது அவர் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார். இதனால் ஜஹாங்கீரின் மனைவியார் நூர் ஜஹான் என அறியப்பட்ட மெஹருநிசா உண்மையான அதிகாரத்தை பெற்றவராக திகழ்ந்தார். தந்தையாரின் மரபுகளை ஓரளவு ஜஹாங்கீர் பின்பற்றினார். அக்பர் காலத்து சமய சகிப்புத்தன்மை ஜஹாங்கீர் காலத்திலும் தொடர்ந்தது. ஆனாலும் தமக்கு எதிராக அரியணையை கைப்பற்ற முயற்சி மேற்கொண்டு கலகம் விளைவித்த தமது மகன் குஸ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங்கை தூக்கிலிடும்படி ஜஹாங்கீர் உத்தரவிட்டார். இதன் விளைவாக முகலாயருக்கும் சீக்கியருக்கும் இடையே நெடுநாள் போர்கள் நடைபெற்றன. இதன் காரணமாக ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியா ஆகிய பகுதிகளான வணிக பாதைகளின் மீதான தங்கள் கட்டுப்பாட்டை முகலாயர் இழக்க நேர்ந்தது. காண்டகாரை முகலாயர் இழந்தது வடமேற்கிலிருந்து வரும் படையெடுப்புகளுக்கு இந்தியாவை திறந்து வைத்தது போன்றதாகியது. ஜஹாங்கீர் அகமது நகரை கைப்பற்றிய போதிலும் அது அவருடைய ஆட்சி காலம் முழுவதும் பிரச்சனைக்குரியதாகவே இருந்தது. ஜஹாங்கீர் போர்த்துகீசியருக்கும் பின்னர் ஆங்கிலேயருக்கும் வணிக உரிமைகளை வழங்கினார். இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியாக தாமஸ் ரோ ஜஹாங்கீரின் அரசவைக்கு வருகை புரிந்தார். மேலும் அவரின் அனுமதி பெற்றும் தங்கள் முதல் வணிக மையத்தை சூரத்தில் நிறுவினார். இதுதான் நூர்ஜஹான். ஷாஜகான் அடுத்து 1627 முதல் 1658 வரை. ஜஹாங்கீரை தொடர்ந்து இளவரசர் குர்ரம் ஒரு அதிகார போராட்டத்திற்கு பின்னர்
ஷாஜகான் உலகத்தின் அரசர் என்ற பெயருடன் அரசராக ஆட்சி பொறுப்பேற்றார். அகமது நகருக்கு எதிராக படையெடுத்த அவர் 1632 அதை இணைத்துக் கொண்டார். பீஜப்பூரும் கோல்கொண்டாவும் கைப்பற்றப்பட்டன. இச்சமயத்தில் சில மராத்திய போர் தளபதிகள், குறிப்பாக ஷாஜி பான்ஸ்லே, சிவாஜியின் தந்தை போன்றோர் தக்கான அரசரிடம் பணியில் சேர்ந்தனர். இவர்கள் மராத்திய வீரர்களை கொண்ட அணிகளுக்கு பயிற்சி அளித்து முகலாயர்களுக்கு எதிராக போரிட செய்தனர். இதனால் தக்காணத்தில் மராத்தியர்களையும் சேர்த்து முகலாயர்களுக்கு எதிராக ஒரு நீண்ட நெடிய எதிர்ப்பு உருவாகியது. சமய விஷயங்களில் ஷாஜகான் சகிப்புத்தன்மை அற்றவராக விளங்கினார். அவருடைய ஆட்சி காலத்தில் முகலாயரின் புகழ் அதன் உச்சத்தை எட்டியது. அது பாடத்தின் அடுத்த பகுதியில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 1657 ஷாஜகான் நோய்வாய்ப்பட்டதை தொடர்ந்து அவருடைய 4 மைந்தர்களுள் வாரிசு உரிமை போர் வெடித்தது. தம்முடைய 3 சகோதரர்களான தாரா, ஷூஜா, முராத் ஆகியோரை கொன்று அவுரங்கசீப் வெற்றி பெற்றார். தம் வாழ்நாளின் இறுதி 8 ஆண்டுகளை ஷாஜகான் ஒரு கைதியாக ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷாபர்ஜ் அரண்மனையில் கழித்தார். ஷாஜகான் அடுத்து அவுரங்கசீப் 1658 முதல் 1707 முகலாய மாமன்னர்களின் கடைசி அரசரான அவுரங்கசீப் தம் தந்தையை சிறைப்படுத்தி ஆட்சியை தொடர்ந்தார். ஆலம்கீர் உலகை கைப்பற்றியவர் என்னும் பட்டத்தை சூட்டிக் கொண்டார். இவர் தம் தாத்தா ஜஹாங்கீரை போல கலைகள் மீது ஆர்வம் கொண்டவராகவோ தந்தை ஷாஜகானை போல் கட்டிடக்கலில் நாட்டம் கொண்டவராகவோ இல்லை. தமது மதத்தை தவிர ஏனைய மதங்களை அவர் சகித்துக் கொள்ளவில்லை. இந்துக்களின் மீது மீண்டும் ஜஸ்யா வரியை விதித்தார். இந்துக்களை அரசு பணிகளில் அமர்த்துவதை தவிர்த்தார். 1658க்கும் 1681க்கும் இடைப்பட்ட காலத்தில் வட இந்தியாவில் இருந்த அவுரங்கசீப் பண்டேலர்கள், சீக்கியர்கள், ஜாட்டுகள், சாத்தனாமியர்கள் ஆகியோரின் கழகங்களை அடக்கினார். வடகிழக்கில் அவர் மேற்கொண்ட விரிவாக்க நடவடிக்கைகள் காமரூபாவை அஸ்ஸாம் சேர்ந்த ஆகோம் அரசுடன் போர் ஏற்பட காரணமாயிற்று. இவ்வரசு முகலாயர்களால் பலமுறை தாக்கப்பட்டாலும் அதை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர இயலவில்லை. அவுரங்கசீப்போட ஆட்சி செய்த பகுதி இந்த பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க, அப்படியே பாருங்க. அடுத்து அவுரங்கசீப் ராஜபுத்திரன் மற்றும் மராத்தியருடன் கொண்டிருந்த உறவு. அவுரங்கசீப் ராஜபுத்திரர்கள் மீது கொண்டிருந்த பகைமை அவர்களுடன் நெடுங்கால போருக்கு வழிவகுத்தது. நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் அவருடைய மகன் இளவரசர் அக்பர் அவருக்கு எதிராக கலகம் செய்ததோடு ராஜபுத்திரர்களுடன் சேர்ந்து கொண்டு இடையூறு விளைவித்தார். தக்காணத்தில் இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகன் சாம்பாஜியுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டார். இதனால் 1689 அவுரங்கசீப் தக்காணம் செல்ல நேர்ந்தது. தக்காணத்தில் அவுரங்கசீப் விஜப்பூர், கோல்கொண்டா அரசுகளை பணிய வைத்தார். தமக்கென ஒரு நாட்டை உருவாக்கி கொண்ட சிவாஜி 1677 தம்மை மராத்திய நாட்டின் பேரரசாக அறிவித்தார். தென்மேற்கில் சிவாஜியின் எழுச்சியை அவுரங்கசீப்பால் தடுக்க இயலவில்லை. ஆனால் அவரால் சிவாஜியின் மைந்தரான பட்டத்து இளவரசர் சாம்பாஜியை கைது செய்து சித்திரவதை செய்து கொள்ள முடிந்தது. தம்முடைய 90வது வயதில் 1707 மரணத்தை தழுவுகின்ற வரை அவுரங்கசீப் தக்காணத்திலேயே தங்கியிருந்தார். அவுரங்கசீப்பின் ஆட்சியின் இறுதி காலத்தில் ஆங்கிலேயர்கள் மதராஸ், சென்னை, கல்கத்தா அதாவது கொல்கத்தா, பம்பாய் அதாவது மும்பை ஆகிய இடங்களில் தங்கள் வணிக மையங்களை வலுவாக நிறுவினர். பிரெஞ்சுக்காரர்கள் தங்களின் முதன்மை வணிக மையத்தை பாண்டிச்சேரியில் நிறுவினர். முகலாய மைய நிர்வாகம் இந்தியாவின் பெரும்பகுதியில் ஓர் உறுதியான நிர்வாகத்தை முகலாயர்கள் ஏற்படுத்தியிருந்தனர். முகலாய நிர்வாக கட்டமைப்பின் உயர்நிலை தலைவர் பேரரசரே ஆவார். சட்டங்களை இயற்றுபவரும் அவரே, அவற்றை செயல்படுத்துபவரும் அவரே ஆவார். அவரே படைகளின் தலைமை தளபதி, அவரே நீதி வழங்குபவரும் ஆவார். அவருக்கு அமைச்சர் குழு ஒன்று உதவியது. இக்குழுவில் இடம்பெற்றிருந்த மிக முக்கிய அதிகாரிகள் பின்வருமாறு: வக்கீல், பிரதம மந்திரி, வஜீர் அல்லது திவான், வருவாய் துறை மற்றும் செலவுகள், மீர் பாக்ஸி இராணுவத்துறை அமைச்சர் ஆவார். மீர் சமான் அரண்மனை நிர்வாகத்தை கவனித்தார். குவாஜி தலைமை நீதிபதி ஆவார். சதாவுஸ் சூதூர் இஸ்லாமிய சட்டங்களை சாரியா நடைமுறைப்படுத்தினார். மாகாண நிர்வாகம் பேரரசு பல சுபாக்களாக, அதாவது மாகாணங்கள் அல்லது மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு சுபாவும் சுபேதர் எனும் அதிகாரியின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஒவ்வொரு சுபாவும் பல சர்க்கார்களை, அதாவது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. சர்க்கார் பர்கானாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. பல கிராமங்களை உள்ளடக்கிய பிரிவே பர்கானாவாகும். உள்ளாட்சி நிர்வாகம் நகரங்களும் பெருநகரங்களும் கொத்தவால் எனும் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்பட்டன. கொத்தாவல் சட்டம் ஒழுங்கை பராமரித்தார். கிராம நிர்வாகம் கிராம பஞ்சாயத்துகளிடம் முறைப்படுத்தப்படாத கிராம அளவிலான நீதி வழங்கும் அமைப்புகள் வழங்கப்பட்டிருந்தது. பஞ்சாயத்து உறுப்பினர்கள் தீர்ப்புகளை வழங்கினார். படை நிர்வாகம் முகலாய இராணுவமானது காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கிப்படை ஆகிய பிரிவுகளை கொண்டிருந்தன. அரசர் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆயுதங்களை ஏந்திய எண்ணிக்கையிலும் அதிகமான பாதுகாப்பு வீரர்களையும் அரண்மனை காவலர்களாகவும் பராமரித்தார். மன்சப்தாரி முறையை அக்பர் அறிமுகம் செய்தார். இம்முறையின் கீழ் பிரபுக்கள், இராணுவ அதிகாரிகள், குடிமைப்பணி அதிகாரிகள் ஆகியோரின் பணிகள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே பணியாக மாற்றப்பட்டன. இப்பணியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு மன்சாப் படிநிலை தகுதி அந்தஸ்து வழங்கப்பட்டது. அப்படியான தகுதியை பெற்றவர் மன்சாப்தார் ஆவார். மன்சாப்தார் சாட், சவார் எனும் இரு விஷயங்களை சார்ந்திருந்தன. சாட் என்பது அவரது தகுதியை குறிப்பதாகும். சவார் என்பது ஒரு மன்சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரைகள், குதிரை வீரர்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும். மன்சப்தாரின் ஊதியமானது அவரால் பராமரிக்கப்படும் குதிரைகளின் எண்ணிக்கையை 10 முதல் 10,000 வரை பொறுத்திருந்தது. பேரரசர் மன்சப்தாரிகளுக்கு உயர்ந்த ஊதியம் வழங்கினார். ஊதியம் பெறுவதற்கு முன்னர் நடைபெறும் மேற்பார்வை என்பது மன்சப்தாரி தமது குதிரை வீரர்களை காட்சிப்படுத்த வேண்டும். திருட்டை தவிர்ப்பதற்காக குதிரைகளுக்கு முத்திரையிடும் முறை பின்பற்றப்பட்டது. மன்சப்தாரால் பராமரிக்கப்படும் படைகளை அரசர் தமது விருப்பத்தின்படி பயன்படுத்தலாம். அக்பருடைய ஆட்சி காலத்தில் மன்சப்தார் பதவி பரம்பரை உரிமை சார்ந்ததாக இல்லை. அவருக்கு பின்னர் அது பரம்பரை உரிமை சார்ந்த பணியானது. நில வருவாய் நிர்வாகம் அக்பரின் ஆட்சியின் போது நில வருவாய் நிர்வாகம் சீரமைக்கப்பட்டது. அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சரான ராஜா தோடர்மால் ஷெர்ஷா அறிமுகம் செய்த முறையை பின்பற்றினார். அம்முறையை மேலும் சீர் செய்தார். தோடர்மாலின் ஜப்த் முறை
வடமேற்கு மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இம்முறையின்படி நிலங்கள் அளவை செய்யப்பட்டு அவற்றின் இயல்புக்கும் வளத்திற்கும் ஏற்றவாறு வகைப்படுத்தப்பட்டன. 10 ஆண்டு காலத்திற்கு சராசரி விளைச்சலில் 3 1 பங்கு 1/3 அரசுக்கு வரியாக செலுத்தப்பட வேண்டும் என நிர்ணயம் செய்யப்பட்டது. ஷாஜகானின் காலத்தில் ஜப்த் அல்லது ஜப்தி எனும் இம்முறை தக்கான மாகாணங்களுக்கும் நீட்டிக்கப்பெற்றது. முகலாய பேரரசுகள் பழைய இக்தா முறை ஜாகீர் என புதிய பெயரிட்டு செயல்படுத்தினர். இந்நில உரிமை ஒப்பந்த காலமுறை டெல்லி சுல்தான்களின் காலத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டதாகும். இம்முறையின் கீழ் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் நிலவரி வசூல் செய்யும் பொறுப்பும் அப்பகுதியை நிர்வகிக்கும் பொறுப்பும் இராணுவ அல்லது சிவில் அதிகாரி ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவருடைய தற்போதைய பெயர் ஜாகிர்தார் ஆகும். தங்களது ஊதியத்தை பணமாக பெறாத ஒவ்வொரு மன்சாப்தாரும் ஜாகிர்தார் ஆவார். ஜாகிர்தார் தம் அதிகாரிகள் மூலம் நிலவரியை வசூல் செய்தார். மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி அமில் குஜார் ஆவார். அவருக்கு பொட்டாதார், கனுங்கோ, பட்வாரி, முக்காம்தம் போன்ற துணைநிலை அதிகாரிகள் உதவி செய்தனர். ஜமீன்தாரி முறை நில உரிமையாளர்களிடமிருந்து நிலவரியை வசூலிக்க பணியமர்த்தப்பட்டவர்களே ஜமீன்தாரிகள் ஆவர். ஜமீன்தாரிகள் முகலாய அதிகாரிகள், படைவீரர்கள், ஆங்கிலேயரின் உதவியுடன் நிலவரியை வசூல் செய்தனர். சட்டம் ஒழுங்கு, அமைதி ஆகியவற்றையும் பாதுகாத்தனர். உள்ளூர் அளவிலான தலைவர்களும் சிற்றரசர்களும் ஜமீன்தார்கள் என்றே அழைக்கப்பட்டனர். ஆனால் 16ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் ஜமீன்தாரிகளுக்கு தங்களது ஜமீன் பகுதிகளின் மீது பரம்பரை உரிமை வழங்கப்பட்டது. வரி வசூல் பணிகளை செய்வதற்காக படைகளை வைத்துக் கொள்ளும் அதிகாரமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அறிஞர்களுக்கும் இறைப்பணியில் ஈடுபட்டுள்ள பெரியோர்களுக்கும் சமயம் சார்ந்த நிறுவனங்களுக்கும் அரசர் நிலங்களை வழங்கினார். வரி விலக்கு அளிக்கப்பட்ட இந்நிலங்கள் சுயயூர்கள் என்றழைக்கப்பட்டன. சமய கொள்கை முகலாய பேரரசுகள் இஸ்லாமை பின்பற்றினர். தம்முடைய சமய கொள்கையில் அக்பர் மிகவும் முற்போக்காளராகவும் தாராள மனப்பாங்கு கொண்டவராகவும் இருந்தார். அக்பரின் அவையில் போர்த்துகீசிய கிறிஸ்தவ பாதிரியார்கள் மிகவும் விருப்பத்தக்கவர்களாக இருந்துள்ளனர். அக்பர் அனைத்து மதங்களிலும் உள்ள சிறந்த கொள்கைகளை ஒருங்கிணைத்து தீன் இலாகி தெய்வீக மதம் எனும் ஒரே சமயத்தை உருவாக்க முயன்றார். அக்பருடைய கொள்கையை ஜஹாங்கீரும் ஷாஜகானும் பின்பற்றினர். அவுரங்கசீப் தம்முடைய முன்னோர்களின் தாராள கொள்கையை மறுத்தார். முன்னரே குறிப்பிட்டது போல இந்துக்களின் மீது ஜஸ்யா வரியையும் பயணிகளின் மீது வரியையும் மீண்டும் மதித்தார். ஏனைய மதங்களின் மீதான அவரின் சகிப்புத்தன்மையின்மை மக்களிடையே அவரை விரும்பத்தக்கவராக ஆக்கியது. கட்டடக்கலை பாபர் பாரசீக கட்டட முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி ஆக்ரா, பியானா, தோலாப்பூர், குவாலியர் மற்றும் கியூல், அலிகார் போன்ற பகுதிகளில் கட்டடங்களை கட்டுவித்தார். ஆனால் அவற்றில் சில கட்டிடங்கள் மட்டுமே தற்போது உள்ளன. ஹுமாயூனின் டெல்லி அரண்மனை தீன்-இ-பானா இது பின்னாளில் ஷெர்ஷாவினால் இடிக்கப்பட்டிருக்கக்கூடும் என அறியப்படுகிறது. இவ்விடத்தில் ஷெர்ஷா புராண கிலாவை கட்டினார். ஷெர்ஷாவின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான நினைவு சின்னம் பீகாரில் சசாரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ள கல்லறை மாடமாகும். திவான்-இ-காஸ், திவான்-இ-ஆம், பஞ்ச் மஹால், பிரமிடு வடிவிலான 5 அடுக்கு கட்டடம், ரங் மஹால், சலீம் சிஸ்டியின் கல்லறை, புலந்தர்வாசா ஆகியவை அக்பரால் கட்டப்பட்டவையாகும். சிக்கந்தராவில் உள்ள அக்பரின் கல்லறை கட்ட பணிகளை ஜஹாங்கீர் நிறைவு செய்தார். மேலும் ஆக்ராவில் நூர்ஜஹானின் தந்தையான இம்மத் உத் தௌலாவின் கல்லறையையும் கட்டினார். இது புராணா கிலா. முகலாய பேரரசும் அதன் புகழும் உன்னதமும் ஷாஜகான் காலத்தில் உச்சத்தை எட்டியது. பேரரசர் அமர்வதற்காக விலை உயர்ந்த நவரத்தின கற்கள் பதிக்கப்பெற்ற மயிலாசனம் தயாரிக்கப்பட்டது. யமுனை நதிக்கரையில் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் எழுப்பப்பட்டது. மேலும் ஆக்ராவில் உள்ள முத்து மசூதி, மோதி மசூதி, டெல்லியில் உள்ள மிகப்பெரிய ஜும்மா மசூதி ஆகியவை ஷாஜகானால் கட்டப்பட்டவை ஆகும். இது புலந்தர் வாசா. அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்தில் கட்டடக்கலை பெரிய அளவிலான ஆதரவை பெறவில்லை. ஆனாலும் அவுரங்கசீப்பின் மகன் ஆஜாம் ஷாவால் தம் தாயின் அன்பை போற்றும் வகையில் அவுரங்காபாத்தில் கட்டப்பட்ட பீபிகா மக்பரா என்னும் கல்லறை மாடம் குறிப்பிடத்தக்கதாகும். இதாவது திவானிகாஸ், திவானி-ஆம். செங்கோட்டை லால் குயிலா என்று அழைக்கப்படும் டெல்லியில் உள்ள செங்கோட்டை முகலாய பேரரசுகளின் வாழ்விடமாகும். இது 1639 பேரரசர் ஷாஜகானால் மதில்களால் சூழப்பெற்ற தனது தலைநகர் ஷாஜகானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனையாகும். இக்கோட்டை சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டுள்ளதால் இது செங்கோட்டை என அழைக்கப்படுகிறது. பாடச்சுருக்கம் பானிபட் போரில் 1526 இப்ராஹிம் லோடி தோல்வி அடைந்ததை தொடர்ந்து பாபர் 1526 முகலாய பேரரசை நிறுவினார். ஹுமாயூனின் உறுதியற்ற இயல்பும் கன்னோஜ் போரில் ஷெர்ஷா அவரை வெற்றி கொண்டதும் ஷெர்ஷாவின் திறன் மிகுந்த நில வருவாய் நிர்வாகமும் நிறுத்தல் முகத்தல் அளவுகளை அவர் அளவுபடுத்தியதும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. ஹுமாயூன் பேரரசை மீட்டல், அவரின் திடீர் மரணம், பைராம்கானை பகர ஆளுநராக கொண்டு அக்பர் அரியணை ஏறுதல், சூர்வம்சத்தின் சிறந்த தளபதியான ஹெமுவை பானிபட் போரில் 1556 தோற்கடித்தல் ஆகியன விவரிக்கப்பட்டுள்ளன. அக்பருடைய இராணுவ படையெடுப்புகளும் அவருடைய சமய கொள்கையையும் விவரிக்கப்பட்டுள்ளன. அரசு நிர்வாகத்தில் ஜஹாங்கீரின் அக்கறையற்ற போக்கு முகலாய அரசவையில் அவருடைய மனைவி நூர்ஜஹானின் மேலாதிக்கம் ஏற்பட காரணமாக இருந்தது விளக்கப்பட்டுள்ளது. முகலாயர் ஆட்சியை ஷாஜகான் தக்கான பகுதிக்கு விரிவுபடுத்தியதும் அதன் விளைவாக மராத்தியரோடு ஏற்பட்ட மோதலும் பகுத்தாய்வு செய்யப்பட்டுள்ளன. அவுரங்கசீப்பின் படையெடுப்புகள் முகலாய பேரரசின் விரிவாக்கத்திற்கு உதவிய போதிலும் ராஜபுத்திரர், மராத்தியர், சீக்கியர் ஆகியோருக்கு எதிராக அவர் பின்பற்றிய கொள்கைகள் அவர்களின் எதிர்ப்பை தூண்டி பேரரசின் சரிவுக்கு இட்டு சென்றது விவரிக்கப்பட்டுள்ளது. முகலாய நிர்வாகத்திற்கு அரசர் தலைமை ஏற்றதும் அவருக்கு உதவிய பல அதிகாரிகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அக்பருடைய மன்சப்தாரி முறையும் ஜப் முறையின்படி ராஜா தோடர்மால் தமது நில வருவாய் கொள்கையை வடிவமைத்தும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. பன்னாட்டு வளர்ச்சிக்கான முகலாயரின் பங்களிப்பு, குறிப்பாக கட்டடக்கலைக்கான பங்களிப்பு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சொற்களஞ்சியம்